Hello guys, welcome back to our channel Ldsn Coder. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நாம பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் டு பென்சில் ஸ்கெட்ச் கன்வெர்ட்டர் உருவாக்குறது தான் guys. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்மளோட இந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட அந்த டிஃபால்ட் இமேஜ். இப்போ நம்ம அந்த வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸ்லேயே ஃபோட்டோ எடிட்டர்லலாம் இந்த மாதிரி தான் ஒரு எஃபெக்ட் இருக்கும் தானே கைஸ். இந்த பென்சில் ஸ்கெட்ச் ஃபில்டர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் யூஸ் பண்ண அந்த ஃபில்டர் பண்ண ஃபோட்டோ மாதிரி தான் நம்மளோட அந்த அவுட்புட் இருக்கும். சரி வாங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த புது ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிடுறேன் நம்மளோட பைச்சாம் அப்ளிகேஷனில். இங்கே இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்டில் தேவையான பேக்கேஜ் என்ன பார்த்தீங்கன்னா CV2. இந்த CV2 அதாவது ஓப்பன் சிவி அந்த பேக்கேஜ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது கைஸ். இது வந்து பொதுவாக இந்த இமேஜஸ் இதை பார்த்த அந்த இமேஜ் அது வந்து அதில் ஏதாவது ஃபில்டர் பண்ணுறது அந்த இமேஜ் பேஸ்டான சில ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் இந்த லைப்ரரியை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்மளோட இந்த பைத்தான் ப்ராஜெக்ட் இதை வந்து அந்த எக்ஸ்ப்ளோரரில் அந்த பைத்தான் ப்ராஜெக்டில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்கே காமிக்குது நம்மளோட இந்த ஃபைல் இந்த பைத்தான் ப்ராஜெக்டோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரோட ஃபோல்டரில் நம்மளுக்கு இப்போ வந்து இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக நான் வந்து இந்த CV2வையும் இம்போர்ட் பண்ணிடுறேன் கைஸ். அதுக்கு அடுத்ததாக இமேஜ்னு ஒரு வேரியபிளுக்குள்ளே வந்து நான் வந்து நம்மளோட இந்த சூப்பர் ஹீரோஸ் இந்த இமேஜை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். அதனால CV2ல IAmRead இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை வந்து அந்த இமேஜை வந்து அந்த இமேஜோட ஃபைல் நேம் அதை வந்து நான் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிடுது. நம்ம வந்து அந்த CV2 வந்து நம்ம ஒன்றும் டவுன்லோட் பண்ணல கைஸ். அது வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ டெர்மினலில் போய் pip install opencv பைத்தான்னு நம்ம வந்து கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். நம்மளோட அந்த டெர்மினலில் நம்மளுக்கு அதை டவுன்லோடிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இது டவுன்லோட் ஆகிறதுக்கே நான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது ஒரு பெரிய ஃபோட்டோ கைஸ். அதாவது 35.1 MB அந்த பைத்தான் லைப்ரரி. அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்பை இந்த ஒரு இது வேறு இருக்குது. சரி நம்ம இங்கே வந்து என்னது நம்மள அந்த கோட் லைன்ஸ்லாம் டைப் பண்ணலாம் கைஸ். அடுத்ததாக இதை வந்து கிரே இமேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அதனால் கிரே இமேஜ் அது ஒரு வேரியபிள்குள்ளே வந்து CV2.cvt கலர், அதாவது அதை வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணது அதுக்கு கிரே இமேஜ் அதுக்கு அந்த இமேஜ் வந்து கிரே கலரில் அந்த இது கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறது கைஸ். அதாவது CVT கலர் அதாவது கன்வெர்ட். அதனால் இப்போ நான் வந்து இமேஜ் அதாவது அந்த வேரியபிள் அந்த இமேஜோட ஃபைல் நேம் அதாவது அதை நான் இமேஜ் அந்த வேரியபிள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அதனால் இமேஜ் அப்புறம் அது என்ன பண்ணணும் அந்த கலர் வந்து
ஆர்ஜிபி பிஜிஆர்லேருந்து கிரே அந்த கலராக மாற்றணும், அது கொடுத்துட்றோம் கைஸ். அதுக்கு அடுத்ததான் இதை வந்து இன்வெர்ட் பண்ணணும். அதாவது எப்படின்னா cv2.bitwise.not இந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை என்ன பண்ணணும்னா அதில் வந்து அந்த அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூவில் இருக்கிற அந்த ரெண்டு ஸ்பெசிஃபிக் வேல்யூவில் இருக்கிற அந்த பிட் அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்ததாக இங்கே வந்து நம்ம வந்து அதை பிளர் பண்ணுறோம் கைஸ். அது வந்து நான் வந்து cv2.gaussian பிளர் பண்ணுறோம். அது ப்ராக்கெட்டில் அந்த எந்த இமேஜை வந்து அது காஷன் பிளர் பண்ணுமோ அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சில பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்றேன். அதை ப்ராக்கெட்குள்ளே 21,21 அண்டு 0 இதெல்லாம் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்ததாக அந்த இன்வெர்ட்டட் பிளர் பண்ண இமேஜை இன்வெர்ட் பண்ணுறோம். அதையும் அந்த வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணி இது பண்ணுறோம். அதே மாதிரி தாங்க அந்த ஃபைல் நேம் அது கொடுத்துட்றோம் ப்ராக்கெட்டுக்குள்ளே. இப்போது அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சுன்னு ஒரு வேரியபிளை வந்து நம்மளோட இந்த இன்வெர்ட்டட் பிளர் அப்புறம் கிரே இமேஜ் இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா cv2.divide அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரே இமேஜ் அண்டு இந்த இன்வெர்ட்டட் பிளர் இதில் அதில் இருக்கிற அந்த அவுட்புட் இமேஜை வந்து அந்த இமேஜ்லேருந்து அதை வந்து அப்படியே அந்த டிவைட் பண்ணி, அதாவது அதில் மிஞ்சி இருக்க அந்த கிரே பிளரில் வந்து அந்த இன்வெர்ட்டர் பிளரில் இருக்கிற இமேஜோடு இது பண்ணி அதை டிவைட் பண்ணி கிடைக்கிற அந்த அவுட்புட் இமேஜ் அதை வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். அப்புறம் அதுக்கான ஸ்கேலும் கொடுத்துட்றோம். நான் இங்கே வந்து அதுக்கான ஸ்கேல் வந்து 256.0ன்னு கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்ததான் cv2.imread இது imread அதாவது இமேஜ் ரீட். இந்த இமேஜ் ரைட் அதாவது அந்த இமேஜ் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். அப்புறம் இதுக்கான ஃபைல் நேம் கொடுத்துடணும் கைஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே. நான் இதுக்கு வந்து ஃபைல் நேம் வந்து sketch.png கொடுத்துட்றேன். பிஎம்பி ஃபோல்டராகவே ஓகே பிஎம்பியாகவே இது பண்ணிடலாம் கொடுத்துடலாம். ஓகே ஒரு நிமிஷம் ப்ராக்கெட் கொடுத்துடும். அது கமாக்கு போகிறதுக்கு பதிலாக நான் வந்து ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டேன். இருங்க கைஸ் நம்ம வந்து இந்த லாஸ்ட் லைன் 8th லைனில் வந்து 8th லைன் ஆஃப் கோடில் வந்து நம்ம வந்து எந்த இமேஜை வந்து இந்த ஃபைல் நேம் கொடுத்து அது இது பண்ணணும் ரைட் பண்ணணும்னு கொடுக்கலாம். இப்போ பாருங்க கைஸ், இப்போ நம்மளுக்கு இந்த பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு கைஸ். அவ்வளோதாங்க நம்மளோட இந்த இமேஜ் டு பென்சில் ஸ்கெட்ச் கன்வெர்ட்டர் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.